ரூபாயை குறிக்க இந்தியாவில் பயன்படுத்தப்படும் பொதுவான குறியீட்டிற்கு பதிலாக ரூ என்ற தமிழ் எழுத்தையே பயன்படுத்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வீடியோ ஒன்றை வெளியிட்டது நாடு தழுவிய விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் ரூபாயை குறிக்க தமிழ்நாட்டில் நீண்ட காலமாகவே ரூ என்ற எழுத்தை பயன்படுத்தி வருகின்றனர். அதன் பின்னணியை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்தியாவில் கிழக்கிந்திய நிறுவனங்களின் ஆதிக்கம் வருவதற்கு முன்பாக இந்தியாவின் பல இடங்களிலும் இருந்த சுயேட்சையான அரசுகள் தம் விருப்பப்படி நாணயங்களை அச்சிட்டு வந்தன. ஆனால் முகலாயர் காலத்தில்தான் நாடு முழுவதற்கும் ஒரே மாதிரியான நாணயங்களை அறிமுகப்படுத்தும் முறை உருவானது. மிக குறுகிய காலத்திற்கு தில்லியில் இருந்து ஆட்சி செய்த ஆப்கன் சுல்தானான ஷேர்ஷா சூரியின் காலத்தில்தான் முதலில் வெள்ளியில் ருப்பியா என்ற பெயரில் நாணயம் வெளியிடப்பட்டது. அக்பரின் காலகட்டத்தில் நாணயங்களில் ருப்பியா என்ற சொல் இடம்பெற ஆரம்பித்தது. 19ஆம் நூற்றாண்டில் மேற்கு வங்கத்திலிருந்து நோட்டுகள் அச்சடிக்கப்பட ஆரம்பித்த போதே அவற்றில் ரூபாய் என்ற சொல் இடம்பெற்றிருந்தது. இதற்கிடையில் 18ஆம் நூற்றாண்டின் துவக்கத்திலிருந்தே பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் காசுகளை அச்சிட ஆரம்பித்தது. கொல்கத்தா, பம்பாய், மெட்ராஸ் ஆகிய 3 இடங்களிலிருந்தும் வெவ்வேறு விதமான காசுகள் அச்சிடப்பட்டு வந்தன. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 1840ஆம் ஆண்டு வாக்கிலேயே விலைகளை குறிப்பிட ரூபா என குறிப்பிடும் முறை இருந்ததற்கான ஆதாரங்கள் கிடைக்கின்றன. பவனந்தி முனிவர் எழுதிய நன்னூலுக்கான உரைநூல் ஒன்று 1840இல் வெளியானது. அந்த நூலின் முகப்பு பக்கத்திலேயே விலையை குறிக்க ரூபா என்ற சொல் இடம்பெற்றுள்ளது. அதே ஆண்டு ராமசாமி பிள்ளை என்பவரால் பதிப்பிக்கப்பட்டு வெளியான சேந்தன் திவாகரம் என்ற நூலின் அட்டையில் விலையை குறிக்க சுருக்கமாக ரூ என்ற எழுத்து குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த புத்தகங்களில் எண்கள் தமிழ் எழுத்துக்களில் எழுதப்பட்டுள்ளன. ஆனால் புத்தகங்களுக்கு முன்பாக ஓலைச்சுவடிகளிலேயே ரூ என்ற எழுத்து பயன்படுத்தப்பட்டதை சுட்டிக்காட்டுகிறார் ஓய்வு பெற்ற தொல்லியலாளரான ராஜகோபால். இதற்கு ஆதாரமாக தரங்கம்பாடியில் கிடைத்த ஓலைச்சுவடிகளை சுட்டிக்காட்டுகிறார் அவர். தரங்கம்பாடியில் அமைந்திருக்கும் கோட்டை டேனிஷ் கோட்டை என்றாலும் 1815இல் நெப்போலியனின் வீழ்ச்சிக்கு பிறகு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் நிர்வாக நடைமுறைகள் டேனிஷ் கோட்டைக்குள்ளும் வந்துவிட்டன. ஆகவே ஆவணங்கள் அனைத்தும் பிரிட்டிஷாரின் செலாவணியை வைத்தே எழுதப்பட்டன. தொகையை குறிப்பிடும்போது சென்னை பட்டணம் கும்பினி ரூபாய், மதராசி ரூபாய் என குறிப்பிடப்பட்டன. இந்த காலகட்டத்தைச் சேர்ந்த பல காகித ஆவணங்களும் ஓலைச்சுவடிகளும் பிற்காலத்தில் சேகரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டன. இங்கிருந்த ஓலைச்சுவடிகள் தொகுக்கப்பட்டு தரங்கம்பாடி ஓலை ஆவணங்கள் என்ற பெயரில் புத்தகமாக வெளியிடப்பட்டது. அதில் பெரும்பாலான ஓலைச்சுவடிகளில் ரூபாயை குறிக்க ரூ என்ற எழுத்து பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த படத்தில் உள்ள ஓலைச்சுவடி 1831ஆம் ஆண்டில் எழுதப்பட்டது. பஞ்சநதி செட்டியார் என்பவரிடம் ஐயாவு செட்டியார் என்பவர் 20 ரூபாய் கடன் வாங்கியதை இந்த ஓலையில் பதிவு செய்துள்ளனர். இதில் ரூபாயை குறிக்க ரூ என்ற எழுத்தே பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த காலகட்டத்தில் கிடைத்த ஓலைகள் அனைத்திலும் ரூ என்ற எழுத்து ரூபாயை குறிக்க பயன்படுத்தப்பட்டுள்ளது. ரூபாய் செலாவணியாக வழக்கிற்கு வந்த காலம் முதல் இது வழக்கத்தில் இருந்திருக்க வேண்டும் என்கிறார் தொல்லியலாளரான ராஜகோபால். இந்தியாவில் ஆங்கிலத்தில் சுருக்கமாக RS என்ற வடிவம் ரூபாயை குறிக்க பயன்படுத்தப்பட்டு வந்தது. ஆனால் பாகிஸ்தானிலும் இலங்கையிலும் உள்ள நாணயங்களும் ரூபாய் என்றே அழைக்கப்பட்டதால் இந்திய ரூபாயை குறிப்பிட INR என்று அழைப்பது வழக்கத்திற்கு வந்தது. 2010ஆம் ஆண்டிலிருந்து ரூபாயை குறிக்க ஒரு பொது குறியீட்டை இந்திய நிதி அமைச்சகம் அறிமுகம் செய்தது.